கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இதனாலே நீங்கள் எல்லாரும் இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருப்பது மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு தருவாராக. இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஜெபமே ஜெயம் என்கின்ற ஒரு நல்ல தலைப்பை நம்முடைய திருமண்டலம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, தந்திருக்கிறது. ஜெபமே ஜெயம். ஜெபம். பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டி சொல்லுங்க, ஜெபம். ஜெபம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஜெபம். ஜெபமே ஜெயம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான ஒரு பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்று. ஆகவேதான் யோவான் ஸ்நானன் தன்னுடைய சீசர்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுத்தார். அதே போல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து யோவான் ஸ்நானன் தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்தார். அதே போல நீரும் எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் வந்து கேட்டார்கள். அப்போ தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அது எந்த ஜெபம்? பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, கர்த்தருடைய ஜெபம் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த ஜெபத்தை கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு பங்கு நம்முடைய வாழ்க்கையிலே வகிக்கிறது. ஜெபம். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். ஜெபம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மேலே இந்த கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். கூரை இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல இருக்க முடியுமா? அன்னைக்கு இருக்க முடியாது. மழை பெஞ்சதுன்னா மழை தண்ணி எல்லாம் என்ன செய்யும், உள்ளே வரும். வெயில் அடித்துன்னா வெயில் எல்லாம் உள்ளே வரும். பறவைகள் எச்சம் போட்டுதுன்னு சொன்னால் நம்ம தலையில் என்ன செய்யும், விழும். ஜெபம் இல்லை என்று சொன்னால் கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் என்று மனிதர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மூளையினால் முடியாதது முழங்காலினால் என்ன செய்யுமா, முடியுமா. நம்ம சில காரியங்களை அதை அப்படி செஞ்சிடணும், இப்படி செஞ்சிடணும், அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும்னு சொல்லி எவ்வளோ பிளான் பண்ணி திட்டங்களை தீட்டி நம்ம அதை செய்கிறோம். அது சில நேரங்களில் நமக்கு கைகூடி வரமாட்டிருக்கிறது. அந்த மூளையினால் முடியாத காரியம், நம்முடைய மூளையை கொண்டு நம்ம செய்ய வேண்டும் என்று நினைக்கிற அந்த காரியங்கள், மூளையினால் செய்ய முடியாத காரியங்கள் முழங்காலினால் என்ன செய்யுமா, முடியுமா. நம்ம முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபித்தோம்னா கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை என்ன செய்வார், தருவார். ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்டேன்னா, எத்தனை பேர் கை ஓய்த்துங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஜெபம் பண்ணுறோமா, படுக்கு முன்பாக நம்ம ஜெபம் பண்ணுறோமா, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு ஜெபத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தார். அவர் அதிகாலையில் எழுந்து இருட்டோடு எழுந்து வனாந்திரத்துக்கு போய் என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணார். சீசர்களை அழைத்து கொண்டு போய் ஜெபம் பண்ணார். அவர் தனியாக தனித்திருந்து ஜெபித்தார் என்றெல்லாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஜெபம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வரும். ஆகவே தான் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஜெபமே ஜெயம். இதற்கான வேத வசனம் எதை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஜெபம்
நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், சிந்திக்க போகிறோம். 3 காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்படி ஜெபிக்கணும். ஜெபம் என்பது நமக்கு அவசியமானது, ஜெபம் என்பது நமக்கு முக்கியமானது. ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தரும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். முதல் காரியம், இன்றைக்கி நமக்கு பாடமாக வாசிக்க கொடுக்கப்பட்ட அந்த திருமறை பகுதியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நெகேமியா 1ஆவது அதிகாரம் வசனம் 1 - 11 வசனம் அடங்கிய அந்த பகுதி நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். நெகேமியா பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிப்பதை நமக்கு பார்க்க முடியும். பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் நமக்கு ரொம்ப அவசியமான முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. ஆகவே தான் நம்முடைய ஆராதனைகளில் ஒழுங்குகளில் முதல்ல நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அழைப்பு கொடுத்த பிறகு உடனே நம்ம என்ன செய்கிறோம், யாவரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்வோம், அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கை ஒரு அழைப்பு அங்கு கொடுக்கப்படுகிறது. பாவ அறிக்கை ஜெபம் ஒன்று ஏறெடுக்கப்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, பாவத்தை அறிக்கை செய்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். பாவம்னா என்ன? நமக்கு உடனே நமக்கு சிந்தனைக்கு வருவது விபச்சாரம் செய்வது, கொலை செய்வது, திருடுவது, இதுதான் நமக்கு பாவம் அப்படின்னு சொல்லி நமக்கு சிந்தனையில் வருகிறது. இதெல்லாம் பாவம் உண்மைதான். ஆனால் நம் ஜெபிக்காமல் இருப்பது பாவம், தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, நான் உங்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்காமல் இருப்பேன் என்று சொன்னால் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ ஜெபிக்காமல் இருப்பது பாவம். பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவர் உங்களுடைய கரத்தில் என்னுடைய கரத்திலையும் தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தை படிக்கும் பொழுதுதான் நீங்களும் நானும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆகவே தான் இதற்கு பேர் என்ன பேர்? பரிசுத்த வேதாகமம். இதை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பரிசுத்தத்தை கட்டளையிடுவார். இதன்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த பரிசுத்த வேதாகமத்தை படிக்காமல் இருப்பது அல்லது சிந்தியாமல் இருப்பது, தியானியாமல் இருப்பது பாவம். கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை செய்வது பாவம். கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்யாமல் இருப்பது பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். ஆண்டவர் ஒரு மனிதன் ஒரு மனுஷி எப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் வேதத்தின் மூலமாக. இந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருப்போம் என்று சொன்னால் அது என்னது? பாவம். இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருந்தோம். இது எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் நாம் செய்து விடுகிறோம், நம்முடைய பிள்ளைகள் செய்து விடுகிறார்கள், நாம் செய்து விடுகிறோம். அப்போ அந்த பாவத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நம்முடைய பாவத்தை என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யணும். நீதிமொழிகள் 28:13 நீங்கள் படித்து பாருங்கள். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்களை நம்ம மறைச்சோன்னா நீங்களும் நானும் வாழ்வடைய முடியாது. அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதான் ஏன் பாவத்தை அறிக்கை செய்யணும்? அறிக்கை செய்யாமல் ஜெபித்தா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அப்படி நம்ம அறிக்கை செய்யாமல் நம்ம ஜெபித்தோம்னா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், கேட்க மாட்டார். அவருடைய கேட்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது. நம்முடைய ஜெபத்தை கேட்பார், ஆனால் பதில் என்ன செய்ய மாட்டார்? தர மாட்டார். அவர் கேட்பார். அவருடைய காதுகள் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? திறந்து தான் இருக்கும். நம்முடைய ஜெபத்தை நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் ஆண்டவருடைய செவியில் போய் விழும். ஆனால் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் தரமாட்டார், ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தரமாட்டார். அதனால் நம்ம பாவங்களை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்து அறிக்கையிட்டு
நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏசாயா 59:1-2 நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டு பாருங்கள், ஒரு அருமையான ஒரு வசனம். ஏசாயா 59:1-2 ஒரு வாசிங்களா? இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நம்முடைய பாவம், நாம் செய்திருக்கிற தவறுகள் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அது தடையாய் மாறிவிடும். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்முடைய கண்களினால் செய்த பாவங்கள், நம்முடைய சிந்தனையின் மூலமாக செய்த பாவங்கள், நம்முடைய இருதயத்தில் தோன்றிய தவறான எண்ணத்தின் மூலமாக செய்த பாவங்கள், ஆண்டவர் இது தவறு என்று சொல்லி காட்டுவார். நம்ம அதை மீறி நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி செய்கிறோம் பாருங்க, அந்த பாவங்கள். இது எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் செய்யணும், அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். அப்போ தான் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். முதல்ல நம்ம பார்த்தோம் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முதல்ல எப்படி ஜெபிக்கணுமா? நம்முடைய பாவத்தை என்ன செய்யணும்? அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண வேண்டும், முதல் காரியம். இரண்டாவது காரியம் எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது யாக்கோபு 5:16 பின்பகுதியில் படித்து பாருங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குது. ரெண்டாவது நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? ஊக்கமாக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஊக்கமாய் ஜெபிப்பது. முதல்ல நம்ம பார்த்தோம், பாவத்தை அறிக்கையிட்டு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இரண்டாவது நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஊக்கமாக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஊக்கமாக ஜெபிப்பதுன்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பாரங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்ம சந்திக்கிற போராட்டங்கள், வேதனையான காரியங்கள், இதை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும்? ஊற்றி விட வேண்டும். ஊற்றி விடுவதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு குடத்தில் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. குடத்தில் தண்ணி, ஒரு வீட்டில் ஒரு அழகான ஒரு பூஞ்செடி வச்சுருக்கிறீங்க. அந்த பூஞ்செடிக்கு தண்ணீரை ஊற்றணுன்னா நீங்கள் எப்படி என்ன செய்வீங்க? அந்த குடத்தில் நல்லா நிரப்பி அதை கொண்டு வந்து என்ன செய்வீங்க? அப்படியே ஊற்றுவோம். ஃபுல்லாக அந்த குடத்தை என்ன செஞ்சுருவோம்? அப்படி சாய்ச்சிருவோம். சாய்ச்ச உடனே உள்ளே இருக்கிற தண்ணீர் எல்லாம் என்ன செஞ்சிடும்? அந்த செடிக்குள்ள அப்படியே இறங்கிடும். அதே போல தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், நாம் சந்திக்கிற போராட்டங்கள், அவமானங்கள், பரிகாச நிந்தைகள், ஏளனமான பேச்சுக்கள், இதை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அப்படியே என்ன செஞ்சிடணும்? ஊற்றி விட வேண்டும். மொத்தமாக அவ்வளத்தையும் இறக்கி வைத்து விட வேண்டும். நீதிமான் அப்படிதான் ஜெபம் பண்ணுவான். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். நீதிமான் எப்படி செய்வார்? ஊற்றி விடுவார். தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அப்படியே ஊற்றி விடுவார் ஆண்டவருடைய சமூகத்தில். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. வேதாகமத்தில் யார் அப்படி இருதயத்தை ஊற்றி விட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, 1 சாமுவேல் 11வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அன்னாள் என்று அழைக்கப்படுகிற ஒரு பெண்மணியை குறித்து நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் புத்தகத்தில் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அவள் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இருதயத்தை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தை எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டா? ஊற்றி விட்டார். பாருங்கள் 15வது வசனத்தில் பாருங்கள், 1:15 பாருங்கள். அவர் சொல்லுவா பாருங்கள், அதற்கு அந்நாள் பிரதியுத்தரமாக, அப்படியெல்லாம் என் ஆண்டவரே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொல்கிறார்.
என் இருதயத்தை நான் கர்த்தருடைய சந்நிதியிலே நான் ஊற்றி விட்டேன். அவளுக்கு என்ன வேதனை இருந்தது? அப்படி எல்கானா, அவருடைய கணவர் பேர் எல்கானா. இந்த எல்கானா திருமணம் செய்கிறார். முதல்ல ஒரு மனுஷியை கல்யாணம் பண்ணுறார். அவள் பேர் என்ன பேர்? அன்னாள். அப்போ கொஞ்ச காலம், சில வருடங்கள் அவளோடு கூட வாழ்ந்திருக்கக்கூடும். அவள் குழந்தை தாய்மை அடைவதற்கு வழியே இல்லை. அப்படி இருந்த அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உடனே என்ன செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படி அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. அப்புறம் இரண்டாவது இந்த எல்கானா என்ன செய்கிறாரு? இந்த பெனினாள் என்று அழைக்கப்படுகிற இன்னொரு மனுஷியை திருமணம் செய்கிறாங்க. சில வருடங்களுக்குள்ளாக அவருக்கு ஒரு குழந்தையை ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாரு? கொடுத்து விடுக்கிறார். இப்போ எல்கானா, அன்னாள், பெனினாள், அந்த குழந்தை எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எருசலேமில் மட்டும்தான் அந்த காலத்தில் தேவாலயம் இருந்தது, வேற எங்கேயுமே ஆலயம் கிடையாது. அப்போ அந்த தேவாலயத்திற்கு போய் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய், பலி செலுத்தும்படியாய் செல்வது உங்களுக்கு வழக்கம். அப்போ அப்படி இவங்க போயிட்டு இருக்கும் பொழுது இந்த எல்கானாவுடைய இரண்டாவது மனைவி பெனினாள் அவள் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா, அண்ணால ரொம்ப காயப்படுத்துவான். உனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுத்துவான். அதனால் அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது. வேதனையோடு அவர் அழுது கொண்டிருப்பான். சாப்பிட மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டான். அப்போ அவங்களுடைய கணவர் எல்கானா சொல்லுவார், ஏன் அண்ணாலே ஏன் சாப்பிடாது இருக்க, ஏன் இப்படி தண்ணி கூட குடிக்காமல் இருக்க, 10 பிள்ளைங்க இருந்தாலும் அவங்கள காட்டில் நான் உன் மேலே ரொம்ப அதிகமாக உன்னை நேசிக்கிறேன் அல்லவா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஆனாலும் கூட இந்த அண்ணாளால் தாங்கி கொள்ள முடியவில்லை அந்த பாரத்தை. இவ்வளவு நேரம் இவன் எத்தனை வருடம் தெரியல, அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கவே இல்லை. இப்போ அவன் ஒரு பொருத்தனை பண்ணினாள். என்ன பொருத்தனை தெரியுமா? தெய்வ சமூகத்தில் ஓடி ஆலயத்திற்கு அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறார் பாருங்க, 10வது வசனத்தில் 1:10 அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அங்கே பாருங்க, அவன் மௌனமாக இருந்து அவள் ஜெபம் பண்ணுறா. அங்கே இருந்த ஏலி என்று அழைக்கப்படுகிற ஊழியனும் அவளை கிண்டல் பண்ணுறான். நீ குடிச்சிருக்கிற, அதனால தான் இப்படி அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவளை கிண்டல் பண்ணுறான். ஆனாலும் கூட இந்த அண்ணாள் அதையெல்லாம் ஒரு பொறுப்பெடுத்து கொள்ளாமல், பொருட்டாக எண்ணாமல் அவள் என்ன செய்கிறான் பாருங்க. இந்த மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி அவள் தன்னுடைய பாரத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் மேலே என்ன செஞ்சுட்டான்? இறக்கி வைத்துட்டான், ஊற்றி விட்டான். இன்றைக்கி நம்ம அப்படி தான் ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம பாவத்தை அறிக்கை செய்யாமல் ஜெபிக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். இரண்டாவது, நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஊக்கமாக ஜெபிக்காமல் இருப்பது ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணி பாருங்க, கட்டாயம் உடைய சிறையிருப்பை மாற்றுவார். நீங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் கட்டாயம் உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஏற்கனவே நம்முடைய சபையில் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு பானுமதி என்று அழைக்கப்படுகிற ஒரு அம்மா, அவங்க இயேசுவை அறியாதவங்க, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள குடும்பமாக வந்துட்டாங்க. அப்போ நான் அந்த அம்மாவிடத்தில் கேட்டேன், ஏம்மா எப்படி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என் கணவருக்கு இருதய வியாதி, மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்து விட்டு அவ்வளோதான் முடிஞ்சிட்டோம் உங்கள் கணவருடைய லைஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செய்வது என்று சொல்லி எனக்கு தெரியலை. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், 3 பெண் பிள்ளைகள்.
இந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பது, எப்படி நான் அந்த பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு ஆக்குவது என்று சொல்லி அவங்க ரொம்ப வேதனையோடு அவங்க இருந்தது ஒரு குடிசை வீடு தான். அந்த வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து ரொம்ப அழுது கொண்டிருந்தாங்களா. மருத்துவர்கள் இப்படி சொல்லிட்டாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க, தகப்பனாருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறது கூட அவருக்கு இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சின்ன பிள்ளைங்க, ஒன்றுமே தெரியாத பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்களை நான் எப்படி கரை சேர்க்க முடியும் என்று சொல்லி அந்த அம்மா, இயேசுவை அறியாத அந்த அம்மா, ஏதோ இயேசு அற்புதங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு நாளில் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அதை நம்பி வீட்டில், அந்த குடிசை வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணி அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். நடந்தது என்ன தெரியுமா? அவங்க அழுது கொண்டு இருக்கும் பொழுது இயேசு அந்த இடத்துக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ளே அப்படி வந்தாராம். சிரித்த முகத்தோடு வெண் வஸ்திரம் தரித்தவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அப்படியே இறங்கி வந்தாராம். இறங்கி வந்து அந்த அம்மாவுடைய கையில் அவங்க சொல்கிறாங்க, இருதயம் மாதிரி இருந்துதான், அப்படி அவங்க கையில் கொடுத்துட்டு அப்படி சிரிச்சுட்டு அப்படி மறைஞ்சு போயிட்டார். அவ்வளோதான். அங்கே மருத்துவமனைக்கு போய் பார்த்துருக்காங்க, ஓடி போய் பார்த்துருக்குறாங்க. மருத்துவமனையில், ஹாஸ்பிட்டலில் டாக்டர்லாம் சொல்லியிருக்கிறாங்க, மருத்துவமனையில் ஆஸ்பத்திரியில் இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரக்சரில் வச்சு அப்படி தள்ளி கொண்டு போகும் பொழுது ஒரு பெரிய ஜீப், ஒரு பெரிய மருத்துவர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வந்து அந்த போட்டோ எடுத்து பார்த்துட்டு, இன்னொரு முறை நீங்கள் எடுத்து வாங்க, எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. எடுத்து வந்து பார்த்தா முதல்ல இருந்த அந்த இருதயத்தில் காணப்பட்ட அந்த ஓட்டை வந்து சுத்தமாக இல்லையா. அல்லேலூயா. சுத்தமாக இல்லையா. ஆண்டவர் பாருங்க, அற்புதங்களை செய்கிறவர். எப்பொழுது அற்புதங்களை செய்வார், உங்களுடைய பாரங்களை எல்லாம், உங்களுடைய இருதயத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஊற்றி விடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நீங்கள் ஊற்றி விடணும். நம்ம இன்னைக்கு அதை என்ன செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம கவலை என்ன இருக்குதோ, கடன் பிரச்சனை இருக்குதா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்க. கணவனை குறித்த ஒரு பாரம் இருக்கிறதா, அதை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்க. பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் இருக்கிறதா, அந்த பாரத்தை இயேசுவினுடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். அதை தான் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஊக்கமாக இரண்டாவது ஜெபிக்க வேண்டும். முதல்ல பார்த்தோம் எப்படி ஜெபிக்கணும், பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது பார்த்தோம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, இன்றைக்கி பாடமாக வாசிக்க கேட்ட திருப்பறை பகுதி லூக்கா 18வது அதிகாரம் வசனம் 1 முதல் 8 வசனம் அடங்கிய அந்த பகுதியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாமல் நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டுமா, ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது நம்ம எப்படி ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். சில நேரங்களில் நமக்கு என்ன வந்துடுது, சோறு வந்துடுது. அப்படிதானே, இத்தனை வருஷமாக நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், என் குடிகார கணவன் திருந்த மாட்டிக்காரு, இத்தனை வருஷமாக நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கேன், இந்த பிள்ளை திருந்தவே மாட்டிக்கான் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள சில நேரங்களில் என்ன வந்துடுது, சோர்வு வந்து விடுகிறது. சோர்வு வந்து விடுகிறது. எலியா தீர்க்கதரிசி பாருங்கள், அவருக்கு கூட ஒரு பெரிய சோர்வு வந்து விடுகிறது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கு வானத்திலிருந்து உண்மையான அக்னியை அப்படி இறக்குறார். வானத்திலிருந்து உண்மையான அக்னி இறங்கி வருது. இறங்கி வந்து கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் என்பதை அதை நிரூபிக்கிறது. அப்போ பாருங்க, அங்கே பாகால் தீர்க்கதரிசி 450 பேர் என்ன செய்கிறாரு, இவர் என்னது எலியா என்ன செஞ்சாரு, கொண்டு போட்டிருந்தார். அவ்வளோ பெரிய பலசாலி, அவ்வளோ பெரிய ஒரு தைரியம் நிறைந்தவன் இந்த எலியா. இவனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சோர்வு வந்துடுது. நீ இப்படி செய்த பற்றியா, நாளைக்கு நான் உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி எசபேல் சொல்கிறா. ஒரு பெண், அவன் சொன்ன உடனே 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்த அந்த எலியா இப்போ என்ன செஞ்சிட்டாரு, சோர்ந்து போயிட்டார். ஒரு சாதாரணமான ஒரு பெண் வந்து சொல்கிறா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொன்னோடனே பயந்து போய் என்ன செஞ்சுருந்தார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அவர் 4வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தன் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை
எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் என்று வேதத்தில் சொல்லப்படுது. பாருங்க, ஒரு சின்ன அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மனுஷன் சொல்கிறான், அவனை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொன்னதுனால அவர் பயந்து போய் என்ன செய்கிறாரு, போதும் கர்த்தாவே என் ஜீவனை என்ன செய்கிறோம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மளும் நினச்சிருந்தோம், சோர்ந்து போயிருந்தோம். அப்படிதானே, சோர்ந்து போயிருந்தோம். இந்த கடன் பிரச்சனை அடைய மாட்டேங்கிறது, சோர்ந்து போயிருந்தோம். எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்தோம், எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்த்துட்டோம். ஆண்டவரே, இந்த கடனை என்னால் அடைக்கவே முடியாது, என் குடிகார கணவன் திருந்தவே மாட்டான், என் பிள்ளைகள் திருந்தவே மாட்டார்கள் என்று சொல்லி சில நேரங்களிலே நீங்களும் நானும் சோர்ந்து போய் விடுகிறோம். நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் என்னிடத்தில் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்கிறார். லூக்கா 18வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளாமா, 18வது அதிகாரம், லூக்கா 18வது அதிகாரத்தில் ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்கிறார். என்ன ஊமையை சொல்கிறாரு? ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற இந்த காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினாள், இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்று சொல்லப்படுது. பாருங்க, அந்த அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி செய்தது பாருங்க. இந்த விதவை, இந்த தாய் எப்பொழுதும் வந்து என்னை தொந்தரவே படுத்திட்டு இருக்குது, அதனால் இவனுடைய காரியத்தில் ஒரு நியாயத்தை இவளுக்கு செய்யணும்னு சொல்லி இறங்கி அவர் நியாயம் செய்வதை நாம் பார்க்க முடியும். அதே போல தான் ஆண்டவரு கூட அங்கே சொல்லப்பட்டு பாருங்க, 7வது வசனத்தில் லூக்கா 18:7, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்யாதது போல இருக்கிறதா? ஆண்டவர் சீக்கிரமாக உங்களுக்கு நியாயத்தை செய்வார். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகாமல் எது செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் எதிர்பார்க்கிறார். நம்ம பார்த்தோம் இன்னைக்கு ஜெபமே ஜெயம். நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முதல் காரியம் என்னது? பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். 2வது, ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். ஊக்கமாக ஜெபிப்பதுன்னா நம்முடைய இருதயத்தை ஊட்டி ஜெபிப்பது. 3வது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். இந்த 3 காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஒரு ஜெயத்தை, நம்முடைய ஜெபத்திலே ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவதற்கு வல்லமை இருந்தவராக இருக்கிறார். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எழுந்து நின்று ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லார் வாய்களை திறந்து சொல்லலாமா? எல்லார் வாய்களை திறந்து, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம சந்திக்கிற எல்லா போராட்டங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம்பா, பாவங்களை அறிக்கை செய்வோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவரிடத்தில் எல்லாரும் பாவத்தை அறிக்கை செய்வோமா? பாவத்தை அறிக்கை செய்வோமா? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க பாருங்க. ஆண்டவரே, என் கண்களினால செய்த தவறுகளை மன்னிங்க, என் சிந்தனையினால தோன்றிய தவறுகளை மன்னிங்க, என் பேச்சினால நான் செய்த தவறுகளை மன்னிங்க, என் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் செய்த எல்லா தவறுகள், எல்லா மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க.
ஆண்டவரிடத்தில் எல்லாரும் வாய் திறந்து கேட்க போகிறோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை சென்று விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், ஆண்டவரே என் பாவத்தை நான் அறிக்கை செய்து ஜெபிக்கிறேன் அப்பா. ரெண்டாவது நம்ம பார்த்தோம், ஊக்கமாக ஜெபிக்கணும். ஊக்கமாக ஜெபிக்கணும். ஊக்கமாக ஜெபிப்பது நம்முடைய பாரத்தை எல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுவது. நம்ம ஊற்றி விட்டோம்னா மீண்டும் அந்த காரியத்தை நினைத்து கொண்டு நம்ம மீண்டும் மீண்டுமா நினைச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். ஊற்றி விடுவது, மொத்தமா என் பாரத்தை எல்லாம் நம்முடைய சமூகத்திலே நான் ஊற்றி விடுகிறேன் அப்பா. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், ஆண்டவரே என் உள்ளத்தை உடைக்கிற காரியம் இது, என்னை காயப்படுத்துகிற காரியம் இது, இந்த பாரத்தை உடைய சமூகத்தில் நான் ஊற்றி விடுகிறேன் ஆண்டவரே, ஊற்றி விடுகிறேன் அப்பா. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்கணும். சோர்ந்து போகக்கூடாது, சோர்வுக்கு இடத்தை கொடுக்கக்கூடாது. அது காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர் செய்து முடிக்கிற ஒரு தேவன். அவர் உங்களை அவருடைய உள்ளங்கைக்குள் வரைந்து வைத்திருக்கிறார். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம சோர்ந்து போய் விடக்கூடாது. சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கிருபைகளை எனக்கு தாரும், இந்த கிருபைகளை எனக்கு தாரும், இந்த கிருபைகளை எனக்கு தாரும் அப்பா. ஆண்டவரே இந்த கிருபைகளை எனக்கு தாரும். எல்லாரும் வாய்களை திறந்து கேட்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க, பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். உங்க பாரத்தை எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே இறக்கி வைக்கிற ஒரு நாளாய் மாறட்டும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் கரங்களை தட்டி, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எல்லாரும் கண்களை மூடி, எந்நாளில் உம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளில் உம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் கரங்களை தட்டி, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சத்தத்தை உயர்த்தி, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா. கரங்களை தட்டி, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே. ஆமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எல்லாரும் பாடிக்கொண்டிருங்க. ஜெப வேளையிலே கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்புவதாக. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுவையா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலம் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலம் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுவையா. சொல்லுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஆமே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுவையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் கரங்களை தட்டிய சபாவுக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் கரங்களை தட்டுங்க பாருங்களா. எல்லாரும் கரங்களை தட்டிய சபாவுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக ராஜா. உடைய வல்லமை, உடைய கிருபை எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக சுவாமி. உடைய நாமத்தை இவ்வளவு நேரம் மகிமைப்படுத்தின, இவ்வளவு நேரம் உடைய நாமத்தை உயர்த்தின அத்தனை பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை செய்யும்படியாய் இந்த வேளையில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.